நான் இதை வெடிக்க வைக்க போற இடத்துல ஒரு ஆயில் டேங்க் ஏத்திட்டு வர்ற இன்னொரு கப்பல் இருக்கு. அந்த டேங்க் வெடிச்சு தான் இப்படி ஆச்சுன்னு ஈஸியா பிரச்சனையை முடிச்சிடலாம் என்று விக்ரம் சொன்னான். அதற்கு இன்ஸ்பெக்டர் ஏதோ சொல்ல வர, கவலைப்படாதீங்க, அந்த ஆயில் டேங்க் கப்பலும் பீஸ்ட் டீமுக்கு சொந்தமானது தான். அந்த கப்பல்ல இருக்கிற ஆயில் டேங்க்ஸ்ல வச்சுதான் இவங்க மொத்த சரக்கையும் இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க என்று விக்ரம் சொன்னான். ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கிய இருவரும் ஆளுக்கு 5 கோடி ரூபாய் பணம் கிடைக்கப் போகிறது என்று தெரிந்ததும் உடனே சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். ஆமா சார், நீங்க எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த கிருஷ்ணா ஃபேமிலியை காப்பாற்ற ட்ரை பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கிருஷ்ணா ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று ஏசி ராஜு கேட்க, விக்ரம் சிரித்துக்கொண்டே, நான் தான் கிருஷ்ணா ஃபேமிலியோட தலைவன் என்று சொன்னான். அந்த விஷயம் அவர்களுக்கு மேலும் வியப்படைய செய்தது. விக்ரம் சொன்ன ஐடியாவுக்கு இன்ஸ்பெக்டர், ஏசி இருவருமே சம்மதித்து விட, அன்றைக்கு அதிகாலை 3 மணிக்குள் இந்த விஷயத்தை முடித்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டான் விக்ரம். அதன்படி அவர்கள் இருவரும் கவர்மெண்டிடம் இருந்து வெடிமருந்தை திருடிக் கொண்டு வர திட்டம் போட்டார்கள். அதே சமயத்தில் விக்ரமும் ஹார்பரில் என்ன நடக்கிறது என்று தனது ஆட்களை வைத்து ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்தான். அதிகாலை 2 மணி அளவில் இன்ஸ்பெக்டரும் ஏசியும் வெடிமருந்தோடு அதே இடத்திற்கு வந்து சேர, விக்ரம் அவர்களை அழைத்துக் கொண்டு நேராக ஹார்பர் பகுதிக்கு சென்றான். விக்ரமின் கார் வந்ததும் லூசிஃபரும் அவனுடைய பிரதர்ஸும் விக்ரமை நோக்கி ஓடி வந்தார்கள். ஹார்பர் இருக்கும் இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளியே அவர்கள் நின்றிருந்தார்கள். லூசிஃபர் விக்ரமின் அருகில் வந்ததும், விக்ரம் சார், நீங்க இன்னமும் 1 மணி நேரம் லேட்டா வந்திருந்தாலும் மொத்த பிளானுமே சொதப்பி இருந்திருக்கும். பீஸ்ட் டீம் ஆளுங்க ஏற்கனவே கண்டெய்னர் சைடுக்கு கடலுக்குள்ள குதிச்சிட்டாங்க என்று சொன்னான். வெரி குட். அந்த சக்ரு இப்ப எங்க இருக்கான் என்று விக்ரம் கேட்க, அவன் ஆயில் டேங்கர்ஸ் வச்சிருக்க கப்பலுக்குள்ள இருக்கான். இப்போதைக்கு அவன் கூட ஒரு 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. மற்ற ஆளுங்க எல்லாருமே கடல்ல இறங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல கண்டெய்னர்ஸ் அந்த கப்பல்ல ஏத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் லூசிஃபர். இதான் நமக்கு சரியான நேரம். மொத்தமா கடலுக்குள்ள பாம்பு பிளாஸ்ட் பண்ணி அந்த போதைப் பொருளோட சேர்த்து எல்லார் கதையையும் முடிச்சிடலாம் என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டு அதிர்ச்சியான ஏசி, சார் என்ன சொல்றீங்க? கொலையா பண்ண போறீங்க? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று கேட்க, விக்ரம் அவனை பார்த்து, இவனுங்க ஒன்றும் சாதாரண மக்களோ தேச தலைவர்களோ கிடையாது. கிட்டத்தட்ட தீவிரவாதிகளுக்கு நிகரான ஆளுங்க. இவனுங்களை வெளியில விட்டா போதைப் பொருட்களை மக்களுக்கு கொடுத்து சாதாரண மக்களோட வாழ்க்கையில விளையாடிடுவாங்க. அதுக்கு இவங்க எல்லாருமே சாகிறதே மேல். சரி, பாம் என்ன டைப்? டைமர் செட் பண்றதா இல்ல ரிமோட் கண்ட்ரோல்ல பண்றதா என்று விக்ரம் கேட்க, ஏசி கொஞ்சம் தயங்கி கொண்டே, சார் அது டைமர் செட் பண்ற மாதிரி பாம் தான் என்று சொன்னார். வெரி குட். லூசிஃபர், உன்னால இந்த பாமை உள்ள இருக்கிற கண்டெய்னர்ஸ்ல ஏதாவது ஒன்றுல செட் பண்ண முடியுமா என்று கேட்க, எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க சார், நான் கதையை முடிச்சிடுறேன் என்று ஆர்வத்துடன் சொன்னான் லூசிஃபர். இன்ஸ்பெக்டர், இந்த பாமை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு லூசிஃபருக்கு சொல்லிக் கொடுங்க. இப்ப இருந்து 15 நிமிஷத்துல அந்த பாம் வெடிக்கணும். லூசிஃபர், உனக்கு 7 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள அந்த பாமை செட் பண்ணிட்டு நீ மேல வந்துடு. அதுக்கு முன்னாடி கப்பல்ல இருக்கிற என்னோட தோஸ்தை நான் போய் கவனிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பீஸ்ட் தலைவர் சக்ருவை பார்க்க சென்றான். அதே சமயத்தில் இன்ஸ்பெக்டர், ஏசி, லூசிஃபர் 3 பேரும் பாமை செட் செய்வதில் கவனம் செலுத்தினார்கள். அந்த சமயத்தில் விக்ரம் மட்டும் சக்ருவுக்கு தெரியாமல் ஆயில் டேங்க்ஸ் நிரம்பியிருந்த கப்பலுக்கு சென்றான். அங்கே சென்று மறைந்திருந்து பார்க்கும்போது சக்ருவும் இன்னும் 2 பேரும் ஆயில் டேங்கை வெடிக்க வைப்பதற்கான வெடிமருந்துகளை தூவிக் கொண்டிருந்தார்கள். சபாஷ், உன்னோட பிளான்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு என்று விக்ரம் கைதட்டி கொண்டே அருகில் வர, டக்குன திரும்பி பார்த்த சக்ரு விக்ரமை பார்த்ததும், நீ எப்படி இங்க வந்த? நீ இந்நேரம் உன்னோட ஒய்ஃப் கூட தானே இருக்கணும் என்று பதட்டத்துடன் சொன்னான். ஏன், நீ அனுப்புன ஆளுங்க உன்கிட்ட அப்படிதான் சொன்னாங்களா? அவங்க சொல்லல, நான் தான் சொல்ல வச்சேன் என்று சொல்லிக்கொண்டே அருகில் வந்தான். உண்மையில் சக்ரு சுந்தர் கிருஷ்ணாவை போட்டுக் கொடுத்த அதே சமயத்தில் விக்ரமும் எந்த இடத்தில் இருக்கிறான் என்று கண்காணிக்க ஆட்களை அனுப்பியிருந்தான். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர்கள் லம்போவின் கைகளில் மாட்டிக்கொள்ள அவர்கள் எல்லா உண்மையையும் லம்போவிடம் சொல்லிவிட்டார்கள். விக்ரம் சொன்னதை கேட்டு சக்ரு அதிர்ச்சியாக, விக்ரம் சிரித்துக்கொண்டே, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீ அனுப்பின அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜு இப்போ என்னோட ஆளு. சுந்தர் தாத்தாவுக்கு எதிராக நீ பண்ணின எல்லா விஷயமும் இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறியா? நீ பண்ணின அதே வேலையை தான் நானும் பண்ண வந்திருக்கேன் என்று சொல்ல சக்ரு மீண்டும் குழப்பத்துடன் பார்த்தான். இந்த ஆயில் டேங்க்ஸ் நிறைஞ்ச கப்பலை வெடிக்க வைக்க தான் நானும் வந்திருக்கேன். ஆனால் இதில் சேடான விஷயம் என்னன்னா, இந்த கப்பலோட சேர்த்து நீ, உன்னோட ஆளுங்க, உன்னோட கண்டெய்னர்ஸ்னு எல்லாமே அழிய போகுது என்று விக்ரம் சிரித்து கொண்டே சொன்னான். அதை கேட்டதும் சக்ரு கோபத்தில் ஆக்ரோஷமாக கத்தியபடி தன் துப்பாக்கியை எடுத்து விக்ரமை நோக்கி நீட்ட, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சுத்திலும் வெடிமருந்து தூவி விட்டுருக்கீங்க. புல்லட் கொஞ்சம் மிஸ் ஆகி கீழே போட்டாலும் என்னோட சேர்த்து நீயும் போய் சேர வேண்டியதுதான் என்று சிரித்து கொண்டே சொன்னான் விக்ரம். உடனே கடுப்பாக என கத்திய சக்ரு தன்னுடன் இருந்த 2 பேரை பார்க்க அவர்கள் இருவரும் இரும்பு கம்பியை எடுத்துக்கொண்டு நேராக விக்ரமை நோக்கி வர, விக்ரம் டக்கன அவர்கள் அடியில் இருந்து விலகி அவர்களுடைய கழுத்திலேயே அடித்தார். அந்த அடியில் கழுத்து நரம்புகள் விலகி தலையை அசைக்க முடியாமல் அப்படியே ஷாக் அடித்தது போல கீழே விழுந்தார்கள். அதற்கு மேல் அவர்களால் எழுந்திருக்கவே முடியவில்லை. என்னடா பெரிய பீஸ்ட் கேங்கு, ஒரு அடிக்கே தாங்க மாட்டீங்க, நீங்களாம் பீஸ்ட் கேங்கே கிடையாது, வேஸ்ட் கேங் என்று விக்ரம் நக்கலாக சொல்ல,
சக்ரு கடுப்பாக கத்தியபடி அருகில் இருந்த ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு விக்ரமை வெட்ட வந்தான். அதே சமயத்தில் இன்னொரு புறம் லூசிஃபர் ஆக்சிஜன் கேஸை எல்லாம் பொருத்தி கொண்டு டைம் பாம்புடன் தண்ணீருக்குள் குதித்தான். சக்ருவின் ஆட்கள் கண்டெய்னர்களை மேலே தூக்க ரோப்புகளை ஃபிக்ஸ் செய்து கொண்டிருந்தார்கள். எல்லோருமே ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்திருந்ததால் யாருக்கும் யாரையும் அடையாளம் தெரியவில்லை. அதுவும் இல்லாமல் தண்ணீரில் தெரிந்த டிம்மான டார்ச் வெளிச்சத்தில் அவர்கள் பொறுமையாகவே தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது லூசிஃபர் யாருக்கும் தெரியாமல் டைம் பாம்பை ஃபிக்ஸ் செய்துவிட்டு வேகமாக வெளியில் வந்து விட்டான். இன்னொரு புறம் விக்ரமுக்கும் சக்ருவுக்கும் நடந்த சண்டையில் விக்ரம் சக்ருவை புரட்டி எடுத்தான். விக்ரமின் சில அடிகளிலேயே கிறங்கி போன சக்ரு மயங்கும் நிலையில் இருந்தான். கொலை பண்ணா கூட அது சம்மந்தப்பட்டவங்களை மட்டும்தான்டா பாதிக்கும். ஆனால் உன்ன மாதிரி போதைப் பொருட்களை விற்கிறதுனால மொத்த இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன பசங்க, பொண்ணுங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. நீங்கள்லாம் தீவிரவாதிகளை விடவும் கொடூரமானவங்க. உங்களெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது என்று கோபமாக சொன்ன விக்ரம் அவனுடைய முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட சக்ருவின் முகமுடி இரண்டாக உடைய பறந்து சென்று ஒரு இடத்தில் விழுந்தான் சக்ரு. அப்போது அவனுடைய முகத்தை பார்த்ததும் விக்ரமுக்கு அவனை எங்கேயோ பார்த்ததை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட அருகில் வந்து உற்று பார்த்தவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. டேய் சக்கரவர்த்தி, நீயா என்று கேட்க அவன் லேசாக சிரித்தபடி, பரவாயில்லையே, என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியே என்று சொன்னான். விக்ரமும் சக்ருவும் 12வது வரைக்கும் ஒன்றாக படித்தவர்கள். அதன் பிறகு இருவரும் வெவ்வேறு வழிகளில் பயணப்பட்டு விட்டார்கள். அதன் பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவே இல்லை. என்னை பார்க்கும்போதே நீதான்னு சொல்லியிருக்கலாமேடா, படிக்கும் போதெல்லாம் நல்லவனா தானடா இருந்த, அப்புறம் எப்படா இந்த கேங்கோட மாட்டின என்று விக்ரம் இன்னமும் அதிர்ச்சியாக கேட்டான். அதை கேட்டு சக்ரு சிரித்துக்கொண்டே, டேய் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சேங்கிறதுக்காக உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா? இந்த எமோஷன் மண்ணாங்கட்டியெல்லாம் உன்னோட வச்சுக்கோ என்று திமிராக சொன்னான். விக்ரம் அவனையே ஏமாற்றமும் கோபமும் கலந்த பார்வையோடு பார்த்து கொண்டிருக்க அப்போது அங்கே வந்த லூசிஃபர், சார் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னமும் 3 நிமிஷத்துல பாம்பு வெடிச்சிரும், நாம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும் என்று சொன்னான். ஆனால் இந்த சமயத்தில் விக்ரமுக்கு சக்ருவை கொல்லலாமா வேண்டாமா என்ற எண்ணத்தில் குழப்பம் ஏற்பட்டது. என்ன இருந்தாலும் அவன் தன்னுடைய பாலிய நண்பன் என்பதால் அவனுடைய மனம் தடுமாறியது. இவனை என்ன சார் பண்ணலாம்? இதே கப்பல்ல கட்டி போடட்டுமா என்று லூசிஃபர் கேட்க கொஞ்சம் யோசித்த விக்ரம் அவனை இழுத்துட்டு என் பின்னாடியே வா என்று சொல்லியபடி கப்பலை விட்டு வெளியே சென்றான். லூசிஃபரும் அவனை இழுத்துக்கொண்டு வெளியே செல்ல அடுத்த 3வது நிமிடத்தில் கடலுக்குள் ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டு மொத்த கண்டெய்னரும் வெடித்து சிதறியது. அங்கே இருந்த பீஸ்ட் டீமை சேர்ந்த ஆட்களும் மொத்தமாக செத்து முடிந்தார்கள். மேலே இருந்த ஆயில் டேங்க் கப்பலும் வெடித்து சிதறியது. எல்லாம் முடிந்ததும் சக்ரு ஏமாற்றமான கண்களுடன் அவனை பார்த்து, இதை அழிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, உன்னை தேடி இனிமே தாண்டா பெரிய ஆபத்து வரப்போகுது என்று சொல்ல, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் என்று விக்ரம் லூசிஃபரை பார்த்து, வெளி உலகத்தை பொறுத்தவரை இனிமே இப்படி ஒருத்தன் இல்லை, நம்மளோட பிரைவேட் ஐலாண்டில் இருக்கிற ஜெயிலில் இவனை அடைச்சி வைங்க, இனிமே அவனோட வாழ்நாள் முழுக்கவும் அவன் அங்கே தான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். போகும்போது ஏசியை பார்த்து, நான் சொன்ன எல்லாத்தையும் லூசிஃபர் பண்ணி கொடுப்பான், நீங்க அவனை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்று சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்ப அந்த நேரத்தில் கண்ணனிடமிருந்து விக்ரமுக்கு கால் வந்தது. விக்ரம் சார், நீங்க பிஸியா இருக்கீங்களா? ஒரு முக்கியமான விஷயம், அபினவ் சார் ஹோட்டல்ல இடிச்சிட்டாங்க என்று கண்ணன் கூறினான். அதை கேட்டதும் விக்ரமுக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. என்னது, அபினவ் ஹோட்டலை இடிச்சிட்டாங்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அபினவ் ஹோட்டலில் அவன் நிறைய பணம் முதலீடு செய்திருந்தான். பொழுதுபோக்கு நகரமான மும்பையில் இந்த ஹோட்டல் மிகவும் பிரபலமாக இருந்தது. ஆமா விக்ரம் சார், பிரசாந்த் தான் இதை வெளிப்படையாவே பண்ணாரு என்று கண்ணன் கூறினான். பிரசாந்தின் இந்த செயல் சந்தேகமே இல்லாமல் ஒரு வெளிப்படையான எச்சரிக்கையாக விக்ரம் நினைத்தான். அவன் இங்க வந்தான்? அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? ஆதித்யாவோட ஃபேமிலி பிசினஸை டச் பண்ண தைரியம் அவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு? அவன் என்ன சொன்னான் என்று விக்ரம் கோபமாக கண்ணனிடம் கேட்டான். விக்ரம் சார், எனக்கு வேற வேலை இருந்ததால நான் முன்னாடியே இந்த இடத்த விட்டு போயிட்டேன். திரும்ப வந்து பார்க்கும்போது தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க இங்க நிறைய பேரை கொண்டிருக்காங்க. 30க்கும் மேற்பட்டவங்களை காரால இடிச்சு கொண்டிருக்காங்க. ஹோட்டல்ல இருந்த எதையும் காப்பாற்ற முடியல. பிரசாந்த் மகேந்திரா பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அபிசாரையும் என்னையும் பிரசாந்த் இடத்துக்கு போக சொல்லி மிரட்டுறாங்க என்று கண்ணன் சொன்னான். சரி, பதட்டப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நான் சொல்றதை கேட்காம நீ ஏதாச்சும் பண்ணா கண்டிப்பா அவங்க உன்னை கொன்றுவாங்க என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். மகேந்திரா குடும்பத்தை சேர்ந்த பிரசாந்த் தனது மகன் சுனில் மகேந்திராவுக்கு ஆதரவளிக்க இப்படி ஒரு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இதில் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், இந்த மகேந்திரா குடும்ப உறுப்பினர் அந்த அளவிற்கு முட்டாள் இல்லை. அவர் களத்தில் இறங்கி இந்த அளவுக்கு வேலை செய்வதற்கு வேறு யாராவது உதவி செய்துள்ளார்களா? யார் அந்த நபர் என்று விக்ரம் தீவிரமாக யோசித்தவன் காரை வேகமாக ஓட்டி சென்றான். அடுத்த அரை மணி நேரத்தில் ஹோட்டலை அடைந்தான் விக்ரம். அந்த ஹோட்டலின் நிலை ரொம்பவே மோசமாக இருந்தது. ரிசப்ஷன் மட்டும் இல்லாமல் மேலே தங்கும் இடம், அபினவ் ஆஃபீஸ், விளையாட்டு பகுதி, காஃபி கிளப், தியேட்டர் என்று அந்த ஹோட்டலின் 10க்கும் மேற்பட்ட மாடிகள் நாசமாகி கிடந்தன. சுவர்களில் துப்பாக்கி குண்டு துளைகள் தெரியும்படி இருந்தது. தரையில் இருந்த தோட்டாக்கள் அனைத்தையும் விக்ரமால் தெளிவாக பார்க்க முடிந்தது. இதுபோல ஒரு மோசமான தாக்குதலை இதுவரைக்கும் பார்த்தது இல்லை என்று நினைத்தான் விக்ரம்.
இது எல்லாம் சீக்கிரமா சரி பண்ணி அபினவோட ஹோட்டலை திரும்ப இதே இடத்துல ரீமாடலிங் பண்ணி உருவாக்கணும். இதுக்கு கோடிக்கணக்கில் செலவாகும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஹோட்டலுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த நல்ல பேர் இனிமே திரும்ப கிடைக்குமான்னு தெரியல என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் விக்ரம். விக்ரம் கண்ணனுடன் சேர்ந்து ஹோட்டல் முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாக அங்கே சென்று பிரசிடென்ட்டுக்கு போடப்பட்டிருந்த சேரில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு எதிரே கண்ணன் கோபமாக நின்று கொண்டிருந்தான். விக்ரம் சார், முதல்ல வில்சனை பத்தி தெரிஞ்சுக்க என்னோட ஆளுங்களை அனுப்புனேன். ஆனா அவன் கிடைக்கல. அவனோட வழக்கமான எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல. பிரசாந்த் மகேந்திராவோட வீடு, கம்பெனி எல்லா இடத்துலயும் என்னோட ஆளுங்களை அனுப்பி பார்த்துட்டேன். அவனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. வில்சனை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன். என்னோட யூகம் என்னன்னா, வில்சன் பழி வாங்குறதுக்கு பயப்படுறான். இப்போ மகேந்திரா குடும்பத்தோட ஆதரவு அவனுக்கு கிடைச்சதும் அவனுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிரசாந்த் மகேந்திரா குடும்பத்தோட தலைவர். அவர் எப்பவுமே அவர் குடும்ப ஆட்களோட தான் அவரோட வீட்டுல தங்குவாரு. ஆனா அங்க பயங்கரமான பாதுகாப்பு இருக்கும். அவர் அவ்வளவு சீக்கிரமா எதுவும் பண்ண முடியாது என்று கண்ணன் சொன்னான். மும்பையில் இருக்கும் மகேந்திரா குடும்பத்துடன் விக்ரமுக்கு அதிகமான தொடர்பில்லை. கடந்த முறை சுனில் மகேந்திராவை தோற்கடித்தான். அவனை தோற்கடித்த பிறகு மகேந்திரா குடும்பம் மீண்டும் சண்டையிடும் என்று விக்ரம் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. விக்ரம் சார், பிரசாந்த் உங்களையும் என்னையும் அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான் என்று கண்ணன் கூறினான். அவர் ஒரு சாமல் பகுதி மனிதர். சாமல் பகுதி மக்களுக்கு என்று சில விதிகள் இருக்கிறது. வாளுக்கு வாள், ரத்தத்திற்கு ரத்தம். பிரசாந்த் மகேந்திராவின் இப்படி ஒரு சண்டை அறிவிப்பை அவனால் சகிக்க முடியவில்லை. மகேந்திரா ஃபேமிலி நம்மக்கிட்ட விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நம்ம அவங்கள விட பெருசா விளையாடுவோம் என்று விக்ரம் கேஷுவலாக சொன்னான். கண்ணனுக்கு எதுவும் புரியாமல் பரபரப்புடன் விக்ரமை நிமிர்ந்து பார்த்தான். இன்னைக்கு நைட்டு எல்லாரும் ரெடியா இருங்க, நாளைக்கு காலையில மகேந்திராவோட கப்பல் வெடிக்கும் என்று விக்ரம் சொன்னான். எனது மகேந்திராவோட கப்பலை அட்டாக் பண்ண போறோமா என்று கண்ணன் ஆச்சரியத்துடன் சொல்லி உற்சாகமடைந்தான். நீங்க இவ்வளவு பெரிய திட்டம் போடுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொன்னான் கண்ணன். நாளைக்கு நான் இம்பீரியல் ரிவர் போறேன். இனிமே மகேந்திராவோட கப்பலை யாரும் பார்க்க மாட்டாங்க என்று விக்ரம் தீவிரமாக சொன்னான். மகேந்திரா குடும்பம் யாரை தூண்டி விடுதோ தெரியல. ஆனா அவங்க இந்த விக்ரமை தாண்டி எதுவும் பண்ணக்கூடிய தைரியம் இனிமே வரக்கூடாது என்று சொன்னான். மகேந்திரா குடும்பம் சில உயரடுக்கு குடும்பங்களில் ஒன்றாகும். அவர்களின் பிசினஸில் பெரும்பகுதி நீர்வழியாக செய்யக்கூடியதாக இருக்கும். மேலும் அவர்களின் ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் மிக தீவிரமாக நடந்து கொண்டு வந்திருந்தது. மகேந்திரா குடும்பத்தை சேர்ந்த 100 கப்பல்கள் மும்பை கடலில் கலக்கும் ஆற்றின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதில் விலை உயர்ந்த மற்றும் ஆடம்பர பொருட்கள், அதிகளவில் மாற்றப்படும் கள்ளநோட்டுகள், மார்க்கெட்டில் அதிக மதிப்பு கொண்ட பொருட்கள் என்று நிறைய பிசினஸ்கள் நடந்து கொண்டிருந்தது. அது அத்தனையுமே எப்போது வேண்டுமானாலும் பணமாக மாற்றப்படும் வாய்ப்பிருந்தது. சரக்கு கப்பல்களை பொறுத்தவரைக்கும் அவைகள் மிகவும் விலை உயர்ந்தவை. கண்ணன் அவரை பார்த்து ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டுக்கொண்டு, ஓகே விக்ரம் சார், நான் போய் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன் என்று நம்பிக்கையுடன் சொன்னான். இன்னொரு புறம் மும்பையில் ஹில் வில்லா பகுதி ஒன்று இருந்தது. அது ஒரு அசாதாரணமான வில்லா பகுதி. அங்கே ஒரு டேபிளில் கொண்டாட்டமான ஒயின் பாட்டிலை ஓபன் செய்து பிரசாந்தும் வில்சனும் குடித்துக்கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய டாபிக் விக்ரமை பற்றி தான் இருந்தது. என்னதான் பிரசாந்த் சந்தோஷமாக இருந்தாலும் வில்சனுக்கு விக்ரமை நினைத்து கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. விக்ரமின் பலத்தை பற்றி அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அந்த சமயத்தில் 55 வயதுடைய திலீப் அந்த இடத்திற்கு வர அவரை பார்த்து பிரசாந்த் சிரித்துக்கொண்டே வரவேற்று வில்சனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். மிஸ்டர் பிரசாந்த், நிரஞ்சன் சார்கிட்ட இருந்து ஸ்பெஷல் மெசேஜ் கொண்டு வந்திருக்கோம் என்று சொன்னார் திலீப். அப்போது நிரஞ்சன் இப்போ டெல்லியில தானே இருக்காரு என்று வில்சன் சந்தேகத்துடன் கேட்க, ஆமா, டெல்லியில தான் இருக்காரு. அபினவ் ஏற்கனவே நிரஞ்சனை ஹர்ட் பண்ணியிருக்கான். அதனால அபினவ பழி வாங்குறதுக்கு அவர் கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு என்று சொன்னார் பிரசாந்த். நிரஞ்சன் சப்போர்ட் இருந்ததுனால தான் பிரசாந்த் தூண்டப்பட்டிருந்த விஷயம் வில்சனுக்கு விளங்கியது. உண்மையை சொன்னால் பிரசாந்த் சிம்லாவில் மிக முக்கியமான வணிக அதிபராக பிரபலமாக இருந்தார். அவர் சிம்லாவில் மட்டுமல்ல, வெளிநாட்டு வட்டாரங்களிலும் பணக்காரனாக இருந்தார். மேலும் உயர்ந்த அந்தஸ்திலும் இருந்தார். அது மட்டுமில்லாமல் பல ஆண்டுகளாக மகேந்திரா குடும்பம் சிம்லாவில் பணக்கார குடும்பமாக இருந்தது. மேலும் அவருக்கு இந்தியா முழுவதும் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் மிக சக்தி வாய்ந்த தொடர்புகள் இருந்தது. அவரது நெட்வொர்க்கும் மிகப்பெரியது. உதாரணத்திற்கு மகேந்திரா குடும்பத்தின் தலைவர்களில் ஒருவரான பிரசாந்திற்கு நிரஞ்சனுடன் நல்ல உறவு இருக்கிறது. மேலும் பிரசாந்த் மகேந்திரா இந்தியாவின் உயர்மட்ட குடும்பங்களின் உரிமையாளர்களிடம் நேரடியாக பேசக்கூடிய பவர் அவரிடம் இருந்தது. வில்சன் தம்பி, வெல்கம். சிம்லாவில் உங்களோட பேரை நான் பல தடவை கேட்டிருக்கேன் என்று திலீப் பணிவுடன் ஒரு கிளாஸ் சரக்கை எடுத்து வில்சனிடம் ஊற்றி கொடுத்தார். வில்சன் சிரித்துக்கொண்டே அந்த கிளாஸை எடுத்துக்கொண்டு, நிரஞ்சனுக்கு நான் என்ன செய்யணும் சார் என்று உற்சாகமாக திலீபனை பார்த்து கேட்டான். திலீபனின் சிரிப்புக்கான அர்த்தத்தை அவன் ஈஸியாக புரிந்து கொண்டான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.